யோசிச்சு பாருங்க. உலகத்துல இருக்கிற 2 பெரிய ஜனநாயக நாடுகள் ஒரு பெரிய வர்த்தக ஒப்பந்தத்தை அறிவிக்கிறாங்க. கேட்கவே நல்லா இருக்குல்ல? ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். 2 பேரும் சொல்ற கதைக்கும் சம்பந்தமே இல்ல. அமெரிக்கா ஒன்னு சொல்லுது, இந்தியா இன்னொன்னு சொல்லுது. அப்போ இந்த அமெரிக்க இந்தியா வர்த்தக ஒப்பந்தத்துக்கு பின்னால இருக்கிற உண்மை கதை என்ன? வாங்க இத பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். இந்த முழு கதைக்கும் ஆரம்ப புள்ளி பிப்ரவரி 2ஆம் தேதி வந்த ஒரு ஃபோன் கால் தான். யாருக்குன்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கும் நம்ம பிரதமர் மோடிக்கும் நடுவுல. அந்த ஃபோன் கால் முடிஞ்ச உடனே உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஆனா அந்த அறிவிப்பு நிறைய பேருக்கு சந்தோஷத்தை விட ஏகப்பட்ட கேள்விகளை தான் கிளப்பி விட்டுச்சு. அப்போ இங்கதான் முக்கியமான கேள்வி வருது. இது நிஜமாவே $500 பில்லியன் மதிப்புள்ள ஒரு மெகா டீலா, இல்ல சும்மா வரிய மட்டும் குறைச்சிருக்காங்களா? ஒன்னு மெகா டீல், இன்னொன்னு சிம்பிள் வரி குறைப்பு. இந்த ரெண்டுக்கும் இருக்கிற அந்த பெரிய வித்தியாசம்தான் இந்த விஷயத்தையே இவ்ளோ சுவாரஸ்யமா மாத்துது. சரி வாங்க, முதல்ல அமெரிக்கா தரப்புல என்ன சொன்னாங்கன்னு பாப்போம். அதிபர் ட்ரம்ப் இந்த டீல் பத்தி உலகத்துக்கு என்ன சொன்னார் பாத்தீங்களா? இதுதான் அதிபர் ட்ரம்ப் அவரோட சோஷியல் மீடியால போட்ட பதிவு. அவரு சொல்றத பார்த்தா இதேதோ சாதாரண ஒப்பந்தம் மாதிரி தெரியல, ஒரு பெரிய கேம் சேஞ்சர் மாதிரி இருக்கு. ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெய் வாங்குறதை இந்தியா நிறுத்திக்கணும், பதிலுக்கு அமெரிக்கா கிட்டேருந்து இன்னும் அதிகமா வாங்கணும்னு. இப்படி அவரோட அறிவிப்புகள் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு. ஓகே, இதை இன்னும் சிம்பிளா பார்க்கலாம். ட்ரம்ப் சொன்ன 4 முக்கியமான விஷயங்கள் இதோ. 1. இந்திய பொருட்கள் மேல அமெரிக்கா போடுற வரி 25% 18% குறையும். 2. இந்தியா தன்னோட வரிய 0 ஆக்கிடும். 3. இந்தியா $500 பில்லியன் அமெரிக்க பொருட்களை வாங்கும். 4. இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறத நிறுத்திடும். கேக்குறதுக்கே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குல்ல? ஆனா ஒரு கதைக்கு எப்பவுமே 2 பக்கமும் இருக்கும் இல்லையா? இப்போ அடுத்த பக்கத்தை பாப்போம். இந்தியா என்ன சொல்லுச்சு? பிரதமர் மோடி எதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணாரு? இது பிரதமர் மோடி எக்ஸ் தளத்துல போட்ட பதிவு. இத நல்லா கவனிச்சு பாருங்க. மேட் இன் இந்தியா பொருட்களுக்கு வரி 18% குறைச்சதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லியிருக்காரு. இதுல எந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. அதே நேரத்துல எதெல்லாம் பத்தி பேசவே இல்லைங்கிறதையும் நோட் பண்ணுங்க. இப்போதான் அசல் விஷயமே ஆரம்பிக்குது. 2 பேரும் சொல்லதையும் இப்படி பக்கத்துல வச்சு பார்த்தா நமக்கே அந்த வித்தியாசம் பளிச்சுன்னு தெரியுது. வரி 18% குறைஞ்சத 2 பேருமே ஒத்துக்கிட்டாங்க. ஆனா ரஷ்யா என்ன $500 பில்லியன் பர்ச்சேஸ், இந்தியா வரிய 0 ஆக்குறது, இத பத்தி எல்லாம் இந்திய தரப்புல ஒரு வார்த்தை கூட இல்ல. இந்த மௌனத்துலதான் முழு மர்மமும் அடங்கியிருக்கு. சரி, இந்த டீல் ஏன் இவ்ளோ பெரிய விஷயம்னு நாம புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் போகணும். சமீப காலமாவே அமெரிக்காக்கும் இந்தியாக்கும் நடுவுல இந்த வர்த்தக விஷயத்துல கொஞ்சம் உரசல்கள் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இந்த டைம்லைனை பாருங்க. நிலைமை எவ்வளவு வேகமா மோசமாச்சுன்னு உங்களுக்கே புரியும். ஏப்ரல் 2025ல 25% வரியோட ஆரம்பிச்சது. அப்புறம் இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறதால ஒரு பெனால்டி போடுறாங்க. கடைசியா ஆகஸ்ட் மாசத்துல மொத்த வரியையும் 50% ஏத்திட்டாங்க. இது உண்மையிலேயே ஒரு பெரிய வர்த்தக பதற்றம் தான். 50%. சும்மா யோசிச்சு பாருங்க, இந்திய கம்பெனிகளுக்கு இது எவ்ளோ பெரிய சுமையா இருந்திருக்கும்னு. இதுல ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கினதுக்கான அந்த அபராத வரியும் சேர்த்திதான். இதனால இந்திய பொருளாதாரத்துக்கு நிச்சயம் ஒரு பாதிப்பு இருந்திருக்கும். இப்போ இந்த நம்பரை பாருங்க, 18%. 50ல இருந்து 18க்கு வருது. எவ்ளோ பெரிய விஷயம்! இது ஒரு பெரிய ரிலீஃப். ரொம்ப முக்கியமா இந்த மொத்த டீலையும் 2 நாடுகளும் ஒத்துக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் இது மட்டும்தான். சரி, இப்போ நம்ம பார்த்த எல்லாத்தையும் வச்சு ஒரு முடிவுக்கு வருவோம். எது உறுதியா நமக்கு தெரியும், எது இன்னும் கேள்விக்குறியாவே இருக்கு? வாங்க அத பிரிச்சு பார்க்கலாம். ஓகே, நமக்கு உறுதியா தெரிஞ்ச விஷயங்கள் இதெல்லாம் தான். 1. இந்திய பொருட்கள் மேல அமெரிக்கா விதிச்சிருந்த வரி இப்போ 18%. 2. அந்த 50% வரி, அதாவது ரஷ்ய எண்ணெய்க்காக போட்ட அபராதம் உட்பட இப்போ நீக்கப்பட்டுருச்சு. 3. இந்த அறிவிப்பு 2 தலைவர்களும் நேரா போன்ல பேசினதுக்கு அப்புறம் தான் வந்திருக்கு. இதுதான் கன்ஃபார்மான நியூஸ். ஆனா ட்ரம்ப் சொன்ன அந்த பெரிய விஷயங்கள் எல்லாம் என்ன ஆச்சு? அந்த $500 பில்லியன் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட், இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறத நிறுத்திக்கிட்டதா சொன்னது, அப்புறம் அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா வரிய 0 ஆக்குறது, இது எதுக்குமே இந்திய தரப்புலேருந்து எந்த பதிலும் இல்ல. இது எல்லாமே இன்னும் பெரிய கேள்விக்குரியதா இருக்கு. அப்போ கடைசியா நம்ம மனசுல நிக்கிற கேள்வி இதுதான். நாம இப்ப பாத்துட்டு இருக்கிறது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தமா, இல்ல இது ஒரு ரொம்ப நீண்ட சிக்கலான பேச்சுவார்த்தையோட முதல் படி மட்டும்தானா? எது உண்மைன்னு காலம்தான் பதில் சொல்லணும். இது மாதிரி குழப்பமான விஷயங்களுக்கு நடுவுல தெளிவான விளக்கங்களை தெரிஞ்சுக்க மறக்காம எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.